காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் தமிழக வெற்றிக்கழகம். அவருக்கு இருக்கிற வீக்னஸை மறைக்கிறதுக்கு ஐயா காமராஜரையும் அறிஞர் அண்ணாவையும் ஐயா எம்ஜிஆரையும் அவர் பயன்படுத்திக்கிறார். அவரை பற்றி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அவரை கேட்டாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா அவரையும் அப்படி தான் கேட்டாங்க. உங்களோட செயல் வடிவம்னா இவரையும் அப்படி தான் கேட்டாங்க. எப்போ அவங்கெல்லாம் பண்ணாங்க, விமர்சனம் வாங்கினாங்க, ஆளுமையாக இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வரலாறு. நீங்கள் தான் இப்போ வரலாறு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா திருப்பி மறுபடியும் அதே ரிப்பீட்டு. ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிற்பாங்க பாருங்க. சினிமாவில் இவர் ஒண்டி தான் நடிகரா? ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? அஜித் அவர்கள் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? சூர்யா அவர்களோட ரசிகர் என்ன நினைக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கெல்லாம் ரசிகர் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வீட்டில் காட்டில் ஓட்டு கிடையாதா? உங்களுக்கு ஒண்டி தான் எல்லா வீட்லேயும் ஓட்டு இருக்குதா? இதெல்லாம் புரியாத முதிர்ச்சி இல்லாத பேச்சு. ஒரு ஊரா தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருங்களா ஒரு சதவீதம் இவ்வளோ வரும்னு. அவங்க நினைக்கிற சதவீதமே அவங்களுக்கு வராது. தேர்தலில் நின்று சரியாக பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா பொதுமக்களோட வாக்கு மிக அதிகமாக குறையும். நயன்தாராவும் இவரும் ஆடி இருப்பாங்க. அந்த பாட்டை போட்டு ஏழைங்க நாங்களும் ஓட்டு போட்டால் நீங்களும் சிஎம் தாங்க. அதுக்கப்புறமா அடுத்த லைன் என்னென்னா ஆட்சி அதிகாரம் தான் அப்படி. இந்த பாட்டை உண்மையாகவே நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆனால் லைக்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதை கட்சி பிரச்சாரமாக அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே பாடும்போது என்ன பண்ணியிருக்கணும், மைக்கை பிடிக்கும்போது சகோதரர் இந்த மாதிரி ஒரு பாடல் பாடினார், எனக்கு பெருசாக இறை நம்பிக்கைன்றதை தாண்டி மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. அந்த மக்களுக்கு ஒரு சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம். அதெல்லாம் ஒரு முருகர் பாடலை விஜய்போட பேரை வச்சு அது பாடினது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அடுத்த முறை தயவு கூர்ந்து இதை நீங்கள் கடைபிடிக்கக்கூடாதுன்னு நான் அன்போடு வேண்டுகிறேன். எம்ஜிஆர் தான் சத்தியமாக செஞ்சுருப்பார். சீஃப் செக்ரட்டரிக்கும் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கும் சண்டை நடக்கும்போது சண்முகம் ஐ வில் ஹேண்டில் இட், ரிலாக்ஸ், ஹேண்டில் இட் பேசியிருக்கிறாங்க. நோ மேடம், ஃப்ரம் தேர் இட் இஸ் ஈஸி டு சே, ஃப்ரம் ஹியர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு சைன் சொன்ன ஒரு சண்முகம். தலைமை செயலராக என்ன வேணால் சொல்லலாம், நிதித்துறை செயலாளராக என்னால் கையெழுத்து போட முடியல, கஜானாவில் பணம் இல்லை, நான் இதை தான் சொல்கிறேன். ஷி வில் லிசன். இவர் என்ன கேட்குறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு, என்ன பழகுறாரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்களா? வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். தவாக்கோட 3வது ஆண்டு விழாவில் விஜய் பேசும்போது எம்ஜிஆருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாங்க, காமராஜருக்கு இலக்கியம் தெரியுமான்னு கேட்டாங்க, இன்னைக்கு எங்களை கேட்குறாங்க இப்படிலாம் பேசிக்கிறாரு. அவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு இருக்கிற வீக்னஸை மறைக்கிறதுக்கு ஐயா காமராஜரையும் அறிஞர் அண்ணாவையும் ஐயா எம்ஜிஆரையும் அவர் பயன்படுத்திக்கிறார். அவரை பற்றி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அவரை கேட்டாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா அவரையும் இப்படி தான் கேட்டாங்க. உங்களோட செயல் வடிவம்னா இவரையும் அப்படி தான் கேட்டாங்க. எப்போ அவங்கெல்லாம் பண்ணாங்க, விமர்சனம் வாங்கினாங்க, ஆளுமையாக இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வரலாறு. நீங்கள் தான் இப்போ வரலாறு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா திருப்பி மறுபடியும் அதே ரிப்பீட்டு. எம்ஜிஆர் இப்படி தான் சொன்னாங்க, அண்ணாவும் 67 இப்படி தான் பேசினாங்க, காமராஜரும் இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு இவரை என்ன பண்ணுறாரு, இவரை பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டி இப்போது எதிரில் ஒரு சில கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஏன் லேட்டாக போனீங்க கரூருக்குன்னா அதுக்கு பதில் இன்னி வரையிலும் கிடையாது, இனிமேலும் வரப்போகிறதும் கிடையாது. சிபிஐயில் இந்த கேள்வி கேட்டுருக்குறாங்க, அதுக்கு ஏதோ சொல்லியிருக்கிறார் பதில். அப்போது பதில் சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறது. நம்ம ஒன்று கேட்டால் ஒரு கேள்வி, நம்ம அசர்ற மாதிரி வேறு ஒரு பதில் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு பாட்டு போடுறது. ஆனால் அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருக்கிறாரு. அந்த பாணி அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறார், இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். அதாவது அவரோட ரசிகர்கள் அவர் தேர்தலே நிற்கலைனாலும் ஓட்டு போடுவாங்க. தாவேக்கா கட்சிக்கு விஜய் அவர்கள் தேர்தலில் நிற்கலைனாலுமே ஓட்டு போடுவாங்க. ஒருவேளை விஜய் தேர்தலில் நிற்கல, இல்லை ஒதுங்குறாரு, இல்லை தேர்தலில் நின்று சரியாக பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா பொதுமக்களோட வாக்கு மிக அதிகமாக குறையும். அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருங்களா ஒரு சதவீதம் இவ்வளோ வரும்னு. அவங்க நினைக்கிற சதவீதமே அவங்களுக்கு வராது.
ஏன்னா அரசியல் நாளாக சூடு பிடிக்கும்போது டைட் ஆகும். அங்கங்கே ஒரு ஒன்றிய செயலாளர் டைட் பண்ணுவார், ஒரு வட்ட செயலாளர் டைட் பண்ணுவார், நகராட்சி தலைவர் டைட் பண்ணுவார், அங்கே சாதி ரீதியாக ஒரு சில அவர்கள் டைட் பண்ணுவாங்க, கோயிலில் ஒரு சில தகவல் சொல்லுவாங்க, சர்ச்சில் கூப்பிட்டு பேசுவாங்க, மசூதியில் ஒரு தகவல் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் வந்து காசு கொடுப்பார் ஓட்டுக்கு, ஒருத்தர் வந்துட்டு நான் எவ்வளோலாம் பண்ணேன், சரி விஜய் ரைட்டு, உனக்கு நாளைக்கு வந்து வீட்டில் நல்லது கெட்டது, தாவேக்காலேருந்து விஜய் அண்ணா வருவாரா இல்லை நான் வருவேனா, இல்லை தாவேக்காலேருந்து நிர்வாகிகள் வந்து அதெல்லாம் எடுத்து பண்ணிவிடுவாங்க, உன் பிரச்சனைக்கு உன் கூட நின்றுவாங்க இல்லையா. அப்போ நான் ஊர்க்காரன் உனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து 30 வருஷம் 40 வருஷம் அங்கே லோக்கல் அரசியல் பண்ணியிருப்பாங்க. எல்லா அரசியல்வாதியும் நம்ம கெட்டவங்கன்னு சொல்லுவோம். ஒரு சில நேரத்தில் அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழலை தான் நம்ம பேசுகிறோம். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து எவ்வளோ சுற்றுறாங்க, எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ நல்லது கூட்டது, எவ்வளோ சால்வை வாங்குறாங்க, எவ்வளோ மாலை போடுறாங்க, எந்தளவுக்கு மக்களோட பழகுறாங்கன்றதை கடந்து போயிடும். அதெல்லாம் வந்துட்டு ப்ளே ஆகும் எலெக்ஷன் நேரத்தில். நம்ம பார்க்குறது வந்து மேலோட்டமாக இருக்கிற ஒரு டிசைன். அது ஃபீல்டு ரிப்போர்ட்டு, வெதர் ரிப்போர்ட்டு, பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி. அது ஆட போகும்போது தான் அது தெரியும், பால் எப்படி போகுது, பேட்டில் படுதா படலையா, விக்கெட்டு விழுதா, இல்லை அடிச்சு ஆடுறாங்களான்றது. அதனால் இவர் சொல்கிறாரு நாங்கள் ஆல்ரெடி செமிஃபைனல் ஜெயிச்சிட்டோம். அதெல்லாம் அதீத பேச்சு. கொஞ்சம் கூட ஒரு மற்ற கட்சிகளை, அதாவதுங்க, எதிரியை யார் குறைத்து மதிப்பிடுறாங்களோ அவர்களுக்கு தோல்வி என்பது பரிசுன்றது வரலாறு சொல்லுது. எதிரி யாராக வேணா இருக்கட்டும், எதிரின்னு எதிர நிற்கும்போது நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. டேவிட் வர்சஸ் கோலியாத் பார்த்தோம். கோலியாத் பெரிய ஜாம்பவான் தான், டேவிடை குறைச்சி மதிப்பிட்டாப்புல, உண்டிகோலெல்லாம் அடிச்சு குழக்குழன்னு ஆக்கி படுக்க போட்டாப்புல. இப்போது தாவேக்காவை வந்து திமுக வந்து ரொம்ப சுலுவாலாம் இட போடலை. இவரால் நமக்கு பிரச்சனை, இது வந்து பெருசாக்க வேணான்னு சொல்லிட்டு தான், சரி நம்மளும் விட்டா மாதிரி இருக்கட்டும், அவரும் தப்பிச்சு போன மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கல. எஃப்ஐஆரில் ஒரு சாதாரணமாக ஒரு செல்ஃபோன் திருடு போய் அந்த செல்ஃபோன் மாறி இருந்தாலுமே சைபர் கிரைமில் எஃப்ஐஆரில் பேர் சேர்ப்பாங்க. நீ எப்படி அந்த பொருளை வாங்குவேன், ஐஎம்இ நம்பர் இல்லாமல் திருட்டு பொருள் அது எப்படி நீ வாங்கினேன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் பேர் சேர்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது 41 பேர் செத்த கேஸில் எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம விஜய் எதிர்ப்பு நம்ம சம்பாரிச்சிக்கணும். விஜய் ஏதோ பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம விஜய் வந்து மாற்றுன்னும் போது அதிமுகவோட ஓட்டை தான் விஜய் அடிப்பாப்புல. இந்த 3 முனை போட்டியில் நம்மளோட கட்சி ஓட்டு மக்களுக்கு 1000 ரூபாய் போய் பணம் போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது திமுகவோட பார்வை. அன்னைக்கு அந்த பார்வையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கல. நான் வந்து அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி எழுப்புகிறேன், அது அங்கே முடியுது. அதுக்கு அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவை அடிக்கிறாரு. யார்? விஜய் அவர்கள். அதிமுகவை என்ன நினச்சாங்க, சரி நமக்கு பிரச்சனை இருக்காது திமுக. இப்போ கடைசியில் 2 பேரும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்கே நம்மளோட ஓட்டை இவர் எடுத்துருவாரோ அப்படின்னும் போது 2 பேரும் சேர்த்து அடிக்கிறாங்க. அப்போ அந்த அரசியல் நான் சொன்ன மாதிரி டைட் ஆகும், எல்லா சைட்லேயும் டைட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் விஜய் அவர்களை இனிமேல் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஐ பெரியசாமி, துரைமுருகன், வளர்வதி, சிஆர் சரஸ்வதி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், செந்தில், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன், சிவி சண்முகம், இப்படியே போகும். பிரேமலதா விஜயகாந்த் கூட விஜய்க்கு எதிராக ஒரு கூட்டணியில் போனால் கடைசியில் பேசுவாங்க. என்னப்பா நீ நடிகர் கேப்டன் கூட தான் நடிகராவா நடிச்சுக்கிட்டா இருந்தார், அரசியல் பண்ணல, வெளியில் வாப்பா அப்படி கூட அவங்களும் பேசலாம். அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ ராஜா, கனிமொழி, திருமாவளவன், செல்வ பெருந்தகை போயிட்டே இருக்கும். 40 பேர் தொகுதியாக சுற்றுறவங்க இறங்கி விஜயை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. விஜய் இவ்வளோதான்னா அதை தாங்கிக்கிற சக்தி எந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். இவங்கெல்லாம் ஒரு வகையில் வந்து ஸ்டார் கேம்பெயினர்ஸ். அதெல்லாம் வந்து அவருக்கு பாதிப்பு வரும். அவரால் நினைக்கிறாரு தேர்தல் நெருங்க நமக்கு வந்து வசீகரம் கூடும், மக்கள் அவங்களே வந்து ஒரு புரிதலுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லணும், எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நீங்கள் பழகணும், அவங்களோட நம்பிக்கையை பெறணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் படம் நடிச்சிட்டு ஃபேமஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்றதுக்கோசரம் இந்த 4 விஷயமும் தானாக நடக்கும்னு நினைக்கிறது வந்துட்டு அது கனவு உலகத்தில் அவர் இருக்கிறார். இப்போ இன்றைக்கி கூட காலையில் வந்துட்டு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்குறாரு புதிய தலைமுறை பத்திரிகைக்கு, இது தொலைக்காட்சிக்கு, பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் வந்து ஒரு பெரிய சக்தியாக வருவார், கிட்டத்தட்ட அதிமுகவை தள்ளி விட்டு 2வது இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வாக்கு சதவீதம் எவ்வளோ வரும்னா ஒரு 16-17 வரும்னு, 16-17% வாங்கி ஒரு 2வது பெரிய கட்சி வரும்னு இதுவரையிலே வரலாறு இல்லை. அப்போ விஜய்க்கு வேண்டி அந்த வரலாறை கொடுக்குறீங்கன்னா இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்களும் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுற சித்து விளையாட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டில். நீங்கள் இங்கே திருவள்ளூரில் இறக்கி விட்டிங்கன்னா ரோட்டில் போனால் தான் யாருக்குமே தெரியாது. இல்லை கன்னியாகுமரியில் விட்டிங்கன்னா இவரா யார் தெரியலையப்பா அப்படின்வாங்க. ஏதோ 4 இங்கிலீஷ் பேப்பரில் இப்போ வரவே தான் பேசவே தான் அவர் தெரியுது.
4 பேருக்கு. அவர் இந்த வேலையை பண்ணுறாரு. 2வது இடத்துக்கு எவ்வளோ சொல்கிறாரு அவர்? 16-17% போகுதுன்றாரு. இதுவரையிலும் 16-17% வாங்கின கட்சி பெற்ற இடம் 3வது இடம், இல்லை அதுக்கும் கீழே. 2வது இடத்துக்கு வந்து 40% வெற்றி, 30லேருந்து 32 அந்த ரேஞ்ச், 27லேருந்து 33 பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கட்சி. அப்போ தன்னோட கட்சிக்கு அவர் விரும்புகிற ஒரு கட்சிக்கு இவ்வளோ தான் வருதுன்னொன்னே இந்த நிலையே மாற்றி சொல்கிறார். இதுதான் வந்து என்னென்னா மூளை செலவை செய்கிறது, இல்லை ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறதுன்றது. ஒரு விஷயம் கருத்து சொல்கிறீங்கன்னா அது லாஜிக்கலாக அது கரெக்டாக, அதுக்கு பின்னாடி என்ன தரவு இருக்குது, இது இன்னும் ப்ரூவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஐயா ஒரு 40% கூட வாங்கிக்கிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் பேசுகிறதுன்னு எதார்த்தம்? இப்போ திமுக ஜெயிக்குது, இல்லை அதிமுக முந்துது, அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிக்க போகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முகாந்திரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பூத் இருக்குது, கட்சி இருக்குது, கண்ணெதிரில் தெரியுது. தேர்தல் நின்றுருக்காங்க, ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்க இந்த 2 கட்சி. இவர் கதை என்ன? ஃபஸ்ட்டு தேர்தல்லையே நீங்கள்லாம் இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறீங்கள. விஜய் ரசிகர்களை வைத்து நீங்கள் இந்த ஹைப்பு கொடுக்குறீங்க. விஜய்க்கு ஒண்டி தான் ரசிகர் இருக்கா? சினிமாவில் இவர் ஒண்டி தான் நடிகரா? ரஜினி ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? அஜித் அவர்கள் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க? சூர்யா அவர்களோட ரசிகர் என்ன நினைக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கெல்லாம் ரசிகர் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வீட்டில் காட்டில் ஓட்டு கிடையாதா? உங்களுக்கு ஒண்டி தான் எல்லா வீட்லேயும் ஓட்டு இருக்குதா? இதெல்லாம் புரியாத முதிர்ச்சி இல்லாத பேச்சு. அதே தான் பிரவீன் சக்கரவர்த்தி திருப்பி சொல்லுங்கள், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. எங்கள் ரஜினி ரசிகர்கள் வீட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு ரஜினி சாரை பிடிக்கும், அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது அவங்க காலங்காலமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ரசிகர்ன்றதுனால அப்படியே போடுறதில்ல. ஒருவேளை ரஜினி லாஸ்ட் மினிட்ல எதனா ஒரு சமிக்கை காட்டுறாரு, அவர் அது மாதிரி சமிக்கைகள்லாம் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார். இவர் எப்படி கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்துன்னு போய் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதா அது அப்புறமா பின்னாடி வந்துச்சோ, அது மாதிரி நாளைக்கு ரஜினி ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ரஜினி ஐயா உதவி என்ன தான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் வச்சு. அதே மாதிரி பிஜேபிக்கு கடந்த காலத்தில் வந்து ஒருத்தனை 10 பேர் எடுத்தா யார் பிரிவேன் அப்படின்னு ஒரு பச்சை டைலாக் சொல்லியிருப்பார். அது பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடு. தமிழகத்தில் அதுக்கு ஒன்றும் பிரதிபலிப்பு இல்லை. பட் வட இந்தியாவில் அதை வச்சு அவங்களுக்கு தேவை பிரபலம் பண்ணுறது. இதெல்லாம் யோசிக்காமல் பண்ணுற வேலை. யார் அடித்தா எங்கே வரும், அது எங்கே நமக்கு திருப்பி விமர்சனமாகும், இன்றைக்கி வார்த்தையை விட்டால் நாளைக்கு என்ன ஆகும். அண்ணா வந்து அண்ணா வழி அண்ணான்னு காஞ்சிபுரத்தில் பேசுகிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அண்ணா பேசுகிறாரு மாதிரி விஜய் வந்து தம்பி என்னோடய ஆட்சியை பண்ணுறன்ற மாதிரிலாம் பண்ணிங்க. நேற்று அண்ணாவோட நம்மளை விட்டு பிரிந்த நாள், இறந்த நாள், எங்கே ஒரு மாலை, ஒரு துக்கம், ஒரு 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 கருத்து, ஒரு ட்வீட்டு. இப்போது எந்த விதமான அரசியல்வாதி நீங்கள் தெரியுதா? நீங்கள் இன்னும் முதிர்ச்சி அடையலை. நேற்று முதல்வர் ஸ்டாலின் வந்து நடந்து போகிறாரு, மரீனா பீச்சில் போய் நடந்து போய் அண்ணா சமாதிக்கு போகிறாங்க. இவரும் திடீர்னு ஒரு 1000 பேரை கூப்பிட்டு போய் நடந்து போனால் என்ன நடக்க போகுது? இல்லை காவல்துறையில் தடுக்கிறாங்க, நான் போகக்கூடாது, ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்டி போகலாம், இது என்ன நியாயம்? நான் போவேன். அண்ணா எங்களுக்கும் உரிமை இருக்குது, நானும் வந்து கழகம் தான் நடத்துகிறேன், நானும் திராவிட அரசியல் தான் பேசுகிறேன். அப்போது முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? ரோட்டில் நின்று கேட்டாருன்னா சபாஷ், அரசியல்வாதி வந்துட்டார்ப்பா ரோட்டுக்கு, மக்கள் பிரச்சனையாக அவர் பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு அவர் கேள்வி கேட்குறாரு. எடுத்துக்காட்டு இன்னொன்று, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவேஷன் அந்த ரிவிஷன் ரோல்ஸ் சப்ஜெக்ட் என்னன்னே தெரியாமல் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி சென்னையில் நடத்தினாங்க. நான் அப்போவே சொன்னேன், எஸ்ஐஆர் இங்கே வந்து பேசுபொருளோ இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது, அது பீகார் வெஸ்ட் பெங்காலில் அங்கே கதை வேறு இங்கே கதை வேறு, இங்கே வந்து திமுக தான் ஆட்சியில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதிகாரிகளையோ கலெக்டர்களையோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணி உயிரோடு இருக்கவங்களெல்லாம் செத்தவங்களாம் நீக்கிறதோ இல்லை ஓட்டு இல்லாதவங்கள சேர்க்கிறதோ சாத்தியம் இல்லை, நடைமுறைக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லி சொன்னேன். அன்றைக்கி திமுகவும் எதிர்த்துச்சு. ஆனால் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது என்னன்னாங்கன்னா, நம்ம தானே பார்க்குறோம், அப்போ 2 ஓட்டு ஒரு இடத்துல இருந்தால் நீக்க தானே செய்வாங்க, இறந்தவங்களோட ஓட்டை கழிக்க தானே சொல்லுவாங்க, இது கரெக்டாக தானே இருக்குது, இதை நம்ம எதிர்த்து பண்ணால் இது அரசியல் செட்டாக சொல்லிட்டு லூஸ் விட்டாங்க. அது அரசியல் அனுபவம். அதிமுக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபியோட சேர்ந்து போயிடுவோம், அவங்க கூட்டணி போகிறோம், கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைப்பாடு பிஜேபியோட நிலைப்பாடுனோ அந்த நிலைப்பாடோடு சேர்ந்து போயிட்டாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் குறுக்கா மறுக்கா உள்ளே வந்து உங்கள் ஓட்டு உங்களுக்கே, ஓட்டு திருட்டு, ஓட்டு அது, ஓட்டு இது, ஓட்டு உருட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ராகுல் காந்தி கூட சேர்ந்துக்கின்னு அவரை மனசில் வச்சுக்கின்னு பண்ணிங்க. கட்சியில் என்ன ஆச்சு? உங்களோட போராட்டமோ இல்லை உங்களோட விமர்சனமோ இல்லை உங்களோட பிரச்சாரமோ மக்கள்கிட்ட போச்சா? இல்லை அதில் எதுனா முகாந்திரம் இருக்கா? இந்த கிராமத்தில் இத்தனை ஓட்டு தூக்கிட்டாங்க, இந்த நகரத்தில் இவ்வளோ ஓட்டு காணோம் அப்படின்னு எதனா நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஒரு பிரச்சனை இருக்குது, ஓட்டு போடுற அன்னைக்கு என் ஓட்டு இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் வரும்.
இது எல்லா தேர்தலும் நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்கூலாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். இல்லை ஒரு 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 சில இடத்துல வந்து ஒரு 2000 அந்த மாதிரி கூட ஒரு ஒரு தொகுதிக்கோ ஒரு மாவட்டத்துக்கு கூட வரலாம், ஒரு 4000 5000. அதை இப்போ சரி செய்யணும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பேசுகிறதோட நுண்ணினாக்கில் சரி. அப்படி உண்மையிலே நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாம்பிள் மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்கன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம் பார்க்கணும். கோர்ட்டில் கேஸை போடுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. நானே கோர்ட்டுக்கு போகிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாதாடுறதுக்கு. கேட்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறதுக்குலாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த பற்றி தெரியும். கோர்ட்டில் எப்படி நடந்துக்கணும், எப்படி கண்ணியமாக பேசணும், தரவுகள் எப்படி வைக்கணும், எப்படி வாதம் பண்ணணும்னு எனக்கு அந்த நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது, நானே போகிறேன்னு சொல்லிட்டு சிங்கம் மாதிரி சால்வை தூக்கி போட்டுன்னு பெண் சிங்கம் எப்படி கர்ஜனையோடு போகும் அந்த மாதிரி போகிறாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் கல்கோட்டாவில் நடந்து போயிருப்பாங்க, கூட்டம் எவ்வளோ கூட்டம் ரேலிக்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுதான் அரசியல் எதிர்ப்பு, அதுதான் அரசியல். யாரை எதிர்த்து பண்ணுறாங்க? பிரதமர் மோடியை, மிஸ்டர் மோடி நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. சும்மா பாஜக தலைமையிலே ஒரு அணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேப் விட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறது கிடையாது. இதுதான் எதிர்ப்புன்றது, இதுதான் அரசியல்ன்றது. அப்போது ஒரு மாலை போடுறதுக்கும் தெரியாது, இல்லை ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, வழக்கு ஒன்று தொடர்ந்துக்கலாமே எஸ்ஐஆரில். நீங்கள் ஏன் நீங்கள் அதில் எதுவுமே பண்ண மாட்டீங்க? அப்போ சும்மா எல்லாம் தமாஸ்க்கு பண்ணிட்டு சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு ஆண்டு விழா மாதிரி ஒரு 3வது கட்சி விழா நடத்திட்டு வைப்ஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டு போயிடும். இதுதான் ஏதோ ஒரு பண்ணுறாரு. அதில் இன்னொரு கேள்விக்கும் இது பதில் சொல்கிறாரு, எல்லோரும் நான் வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்க. வந்து அவங்க தேர்தல் அன்னைக்கு வெளியே வந்தாங்கன்னா ஏன் நீங்கள் விஜயை வெளியே கூட்டிங்கிறதுக்கு வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறாரு. சார் அது ஒரு சினிமா டைலாக் மாதிரி தானே சார் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் ஒண்டி தான் இருக்கிறாரா? ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் ரஜினி இல்லையா? ஒவ்வொரு வீட்லேயும் கமல் இல்லையா? இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் சூர்யா இல்லையா? சிவகுமார் இவர் அஜித் இல்லையா? இல்லை தனுஷ் இல்லையா? இல்லை சிம்பு இல்லையா? விஜய் ஒண்டி தான் இருக்கிறாரா ஒரு வீட்லேயும்? இல்லை விஜயகாந்த் அவர்களோட ரசிகர்கள் இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. அர்னால்டு ஸ்வாசனருக்கு உலகம் பூரா இருக்கிறாங்க ரசிகர். ஜாக்கி ஜானு உலகம் பூரா இருக்கிறாங்க ரசிகர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டில் ஓட்டுக்குதா அதுக்குன்னு ஜாக்கி ஜானுக்கு? ஜாக்கி ஜான் படம் இங்கே ஓடினது தானே. கராத்தே கிட்ட எத்தனை வாட்டி பார்த்துருப்பாங்க. கிட்ஸிலேருந்து இன்றைக்கி பெருசானவங்க வரலாம். போலீஸ் ஸ்டோரி எவ்வளோ படம், ஷாலின் டெம்பிள். இல்லை அர்னால்டு படம் எது ஓடாமல் போச்சு இந்தியாவில்? எல்லாமே அதை அப்படியே ஓட்ட மாட்டோம்னு நினைக்கிறதுலாம் அது அவ்வளோ அபத்தம். அரசியல் புரியலன்னு உங்களுக்கு அர்த்தம். ஒரு எம்எல்ஏ வந்து பேர் சொல்லி கூப்பிடுவார், இல்லை எம்எல்ஏவை ஆசைப்படணுன்றவர் ஒரு 50 பேரை பழக்கம் பண்ணி வச்சுருப்பார். அவங்கக்கிட்ட போயிட்டு இல்லைண்ணா விஜய் அண்ணாக்கு போகிறோன்னா அப்போ எல்லாம் அவள் தானப்பா, சரிப்பா ரைட்டுப்பா, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்பாங்க. அந்த பார்வைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அவனுக்கு சீட்டு வேணும், இவனுக்கு அதை வேணும், சிபாரிசு வேணும்லாம் வந்தேன், ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தேன், ஆனால் ரொம்ப நல்ல முடிவு எடுத்தப்பா, இதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க லோக்கலில் ஓட்டு கேட்கும்போது. அதெல்லாம் அவங்களுக்கு யோசிக்கும். இவரும் இப்போ அந்த உழைப்பெல்லாம் பண்ணட்டும், இவரும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும். கரோனா காலத்தில் திமுகவோ அதிமுகவோ மக்களுக்கு உதவவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குது, இல்லை பாரதிய ஜனதா கட்சி. நான் அதிகமாக விமர்சனம் பண்ணது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னென்னா, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் பிரெட்டு பேக்கெட் போய் கொடுத்துருந்தாங்க குஷ்பு அவர்கள்லாம். பட்டினப்பாக்கம் அந்த சைடில் மழை வெள்ள பாதிப்பில் அதெல்லாம் பேசணும். அப்புறம் இன்னும் அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. அப்புறம் வந்து சும்மா அந்த சினிமா அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் மக்கள்கிட்ட பழகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தாவேக்கா வந்து அந்த கட்சி வந்து தூத்து போயிடும், தொடர்ந்து தூக்கும், அந்த கட்சி வளராது, அப்படிலாம் நான் பேசவே இல்லை. அப்படிலாம் பேசினா நான் பேசுவது மிகவும் தவறாக போயிடும். இந்த கட்சிக்கு அனுபவம் இல்லை, இந்த கட்சிக்கு உழைப்பு இல்லை. 2026 தேர்தல் அவர்களுக்கு உண்டான தேர்தல் இல்லைன்றது தான் என்னோட வாதம். அதை தாண்டி அந்த கட்சியை பலப்படுத்துறது, நாளைக்கு அந்த கட்சி வந்து ஒரு திமுக மாதிரியோ இல்லை அந்த கட்சி அதிமுக மாதிரியோ ஆட்சியை கூட பிடிக்கிட்டோம். அதுக்கேற்ற உழைப்பு இருக்கும்போது அப்பப்போ அதை சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிற அந்த ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆகிறதுன்றது ஏமாத்து வேலை. அதுக்கு முகாந்திரமும் இல்லை, முகவரியும் இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த பொய் பிம்பத்தால் நீங்கள் கட்டமைத்து மக்கள்கிட்ட செலுத்துறீங்க. அதாவது இளைஞர்களும் நிறைய பேரை மூல செலவு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எல்லா இளைஞர்களும் அப்படி கிடையாது. இப்போ நிறைய இளைஞர்களே மீம்ஸு ட்ரால்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சாரை கிண்டல் பண்ணி, என்னப்பா வெளில வர மாட்டிங்களா, என்ன தான் பிரச்சனை? வெளில வரலாம். ஆமாம் வரலன்னு தான் சொல்லுவாங்க. பொழுதுக்கும் வெளியிலேயே வெயிலில் சுற்றி நிற்கிற யாருன்னா ஒருத்தரை போயிட்டு ஏன்பா வெளில வரலன்னு கேட்க முடியுமா? போய் பாவம்ப்பா வெயிலில் சுற்றுறேன், நான் போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா, போனேன் என்னண்ணா வெயில், ஏன்னா காலைல வந்து போய் சாப்பிடுங்கண்ணா. இதுதானே யதார்த்தம். முந்தானத்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு அமைச்சர் கூட பேட்டி எடுக்க போயிருக்காங்க, தாமன் பிரசன் நினைக்கிறேன். காலைல 8 மணிக்கு போகிறாங்க. 8 மணிக்கு போனால் அப்போயே அமைச்சர் வெளில வந்துட்டார்.
கேமரா ஒரு 10 நிமிஷம் லேட்டு பிடிக்க முடியல. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சரி சார் போகிற இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மகாபலிபுரத்தில் டூரிசம் ஃபங்க்ஷனு, அதை முடிச்சுட்டு அங்கே பார்த்தா அறிவாலயம் வரணும், முதலமைச்சரோட ஏதோ ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சி. இதை முடிச்சுட்டு திருப்பி அங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க மகாபலிபுரத்துக்கு முன்னாடி. அதை பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி மகாபலிபுரம் போயிட்டு திருப்பி மறுபடியும் ஆலந்தூர் வீட்டுக்கு வரார். நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. அவங்களும் சுற்றினே இருக்கிறாங்க, இவங்களும் சுற்றினாங்க. அப்போ 9 மணிக்கு மேலே பேட்டி எடுக்கிறாங்க. அப்போது ஒரு 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 ஒருத்தர் வெறும் எம்எல்ஏ, மாவட்ட செயலர், அமைச்சராக இருக்கிறவங்க எவ்வளோ சுற்றி வராங்க தெரியுதா? எவ்வளோ உழைக்கிறாங்க தெரியுதா? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பக்கத்து பில்டிங்க்கு காரில் போகிறீங்க. காரில் போகும்போது புஷி ஆனந்த் வயசானவர் ஓடி வர்றாரு. நீங்கள் எம்ஜிஆரா? எம்ஜிஆர் காரில் எப்பயுமே 4-5 பேர் கூட போவாங்க. தனியாகவும் போவாங்க, கூடவும் போவாங்க. அவரை நீங்கள் கூட்டமாகவும் பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம். இவர் எப்பயுமே நீங்கள் தனியாக தான் பார்க்க முடியும். அந்த இடம் வந்து ப்ரொடெக்டடு. அந்த இடத்துல வெளியால் யாரும் கிடையாது. ஏன் ஒரு தலைவர் ஒரு 50 பேரோடு நடந்து போனால் என்னங்க? பக்கம் அங்கேயே கேட்டு திறக்குது, பொத்தனாப்பில் வண்டி வருது, திருப்பி எல்லாம் திப்பி திப்பின்னு ஓடுறாங்க, பொத்தனாப்பில் கதவு மூடுது, ஓடுது, திருப்பி போகிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தப்புங்க, இதெல்லாம் வந்து ஜனங்க ரசிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பயம். இன்னும் ஒரு முதலமைச்சரே ஆகலை. அம்மையார் ஜெயலலிதா கிட்டே இந்த பயம் இருந்தது. போய் சொல்ல போயிடுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. கலைஞர்கிட்ட போய் இப்படி சொறிவாங்க, பயப்படுவாங்க. என்னையா அப்படின்வாரு, இல்லை இது மாதிரி ஒரு பிரச்சனை, அதுக்கு எதுக்கு தீர்வு கொடுப்பார். மேடம் வந்து வாட் இஸ் அ ப்ராப்ளம்? சீஃப் செக்ரட்டரிக்கும் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கும் சண்டை நடக்கும்போது, சண்முகம் ஐ வில் ஹேண்டில் இட், ரிலாக்ஸ், ஹேண்டில் இட் பேசியிருக்கிறாங்க. நோ மேடம், ஃப்ரம் தேர் இட் இஸ் ஈஸி டு சே, ஃப்ரம் ஹியர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு சைன் சொன்ன ஒரு சண்முகம். தலைமை செயலராக என்ன வேணால் சொல்லலாம், நிதித்துறை செயலாளராக என்னால் கையெழுத்து போட முடியல, கஜானாவில் பணம் இல்லை, நான் இதை தான் சொல்கிறேன். ஷி வில் லிசன். இவர் என்ன கேட்குறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு, என்ன பழகுறாரு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்களா? இப்போது வெறும் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிலைமையிலே இப்படி இருக்குன்னா, நாளைக்கு அந்த பாட்டு வேறு இப்போ போடுறாங்க நிறையா. எந்த ஊர் நம்ம ஏறு அப்படின்னு அந்த இவங்க நயன்தாராவும் இவரும் ஆடியிருப்பாங்க. அந்த பாட்டை போட்டு ஏழைங்க நாங்களும் ஓட்டு போட்டால் நீங்களும் சிஎம் தாங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த லைன் வந்து என்னென்னா, ஆட்சி வந்து அதிகாரம் தான் அப்படின்னு. இந்த பாட்டை உண்மையாகவே நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆனால் லைக்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதை கட்சி பிரச்சாரமாக அவங்க நினைக்கிறாங்க. இது இது என்ன விதமான புரிதல்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அந்த வியூஸ் போகும், பார்த்தவனே திருப்பி பார்ப்பான். ஒரு புள்ள நல்லா நடனம் ஆடுதுன்னா, இளம் வயசில் இருக்கிற ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் 20 வாட்டி பார்ப்பான். டெய்லி காலைல ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி பார்ப்பான். அது பார்த்தா 10 லட்சம் வியூஸ் போயிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 10 லட்சம் வாக்காளர்கள் பார்த்ததா அதுக்கு அர்த்தமா? புரிதல் இல்லை, தெரியல. என்ன எது கருத்து, எது அரசியல், எது கலை, எது வந்து அரசாங்கம், எது திட்டம், எது மக்களோட பிரச்சனை, புரியாத ஒரு தன்மைக்கு சொந்தக்காரராக இருக்கார் விஜய். விஜய் அவர்களை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒரு செல்வந்தர். விஜய் நம்பி போகக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தில் எத்தனை பேர் கடனாளியே ஆவாங்களோ. ஏன்னா பாவம் கை காசு போட்டு போஸ்டர் ஓட்டுறாங்க, அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் செய்கிறாங்க, கூட்டமாக வராங்க, கட்சியில் எதுவும் கொடுக்கறது கிடையாது, அவங்களோட கை காசு போட்டு வராங்க. அந்த காசெல்லாம் அந்த குடும்பத்துக்கு போக வேண்டியது. ஆல்ரெடி இவர்கள் நிறைய பேர் வந்து பிளாக் டிக்கெட்டில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவில் அதிகமாக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க. அன்றைக்கும் அவங்க விஜய் அவர்களுக்கு மூலதனமாக இருந்தாங்க, இன்றைக்கும் விஜய் அவர்களுக்கு மூலதனமாக இருக்கிறாங்க. அந்த மூலதனமாக இருக்கிறவங்கள வச்சு அவர் மூலதனமாக அவர் ஈட்டிக்கிறாரு, பிரச்சனை கிடையாது. ஆனால் தன்னை வந்து நம்பி வந்தவங்களுக்கு அவங்களோட ஒரு முதலீட்டுக்கோ மூலதனத்துக்கோ ஏதோ செஞ்சுருக்காரா, இல்லை செய்ய போகிறாரா, இல்லை அப்படியே விட்டுட்டு போவாரா தெரியாது. இப்போ முருகர் பாடலை ஒன்று மாற்றி பாடினது கூட அன்றைக்கி சர்ச்சையாகிருக்கு. வந்து எதுக்கு? முருகர்ன்றதுனால சரி, இந்து மதத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை ஜாஸ்தி, அந்த சுதந்திரம் என்பது அந்த மதத்தில் இருக்குது. கடவுளை விமர்சனம் பண்ணலாம், பேசலாம், நெருப்பு அக்னி பகவானை சொல்லலாம். அப்போ வீட்டில் கொளுத்தா ஏன்டா அப்பா அழுகுற, அக்னி பகவான் எரியுது சந்தோஷப்படுறான்னு கூட நம்ம சொல்லலாம். அது அந்த மதமும் தமிழும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது, ஒரு அப்போ பொறுமை இருக்குது. ஒரு இறைவனை கிண்டல் பண்ணால் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொறுமையான ஒரு இனம் தான் தமிழ் இனம். இறை நம்பிக்கை இருந்தாலும் நண்பர் வந்து கடவுளை வச்சு கிண்டல் பண்ணால், இப்போ கிருஷ்ணர் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிடுறா தெரியுமா ஆத்தோரத்தில் அப்படின்னா கூட அதை வந்து யாரை வந்து கோவப்படுறதோ கடந்து போகிறது தன்மை. கஷ்டம்னு வரும்போது கிருஷ்ணா ராமா அப்படின்வாங்க, அது வேறு விஷயம். அப்போது இதெல்லாம் வந்து யோசிக்கணும்.
இந்த மாதிரி அங்கே பாடும்போது என்ன பண்ணியிருக்கணும், மைக்கை பிடிக்கும்போது சகோதரர் இந்த மாதிரி ஒரு பாடல் பாடினார், எனக்கு பெருசாக இறை நம்பிக்கைன்றதை தாண்டி மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது, அந்த மக்களுக்கு ஒரு சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம், அதெல்லாம் ஒரு முருகர் பாடலை வந்து விஜய்போட பேரை வச்சு அது பாடினதில் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அடுத்த முறை தயவு கூர்ந்து இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கக்கூடாதுன்னு நான் வந்து அன்போடு வேண்டுகிறேன். எம்ஜிஆர் தான் சத்தியமாக செஞ்சுருப்பாருங்க. அண்ணாவோட வளர்ப்பு அது, அண்ணாவோட மூளையில் வந்த வித்து அது, வாரிசு அது. அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு போனார். அண்ணாவை அற்புதமாக புரிஞ்சுக்கின 2 பேர் தான் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும். எங்கேயுமே வந்து கலைஞராச்சும் அதில் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மத ரீதியாக இல்லை இறைவல் அப்படின்னும் போது ராமர் எந்த காலேஜில் படித்தார் சொல்லிட்டு இந்த பிஜேபி கூட மல்லு கட்டுவார், சண்டைக்கு போவார். பட் அது தெரியும், அந்த எல்லை கோடு தெரியும். கபடி மாதிரி எவ்வளோ தொலைவு போயிட்டு எல்லை கோடை தொட்டுட்டு திருப்பி எப்படி வந்துடணும்னு தெரியும். அது கலைஞருக்கு ஒண்டி தான் தெரியும். அதே சாயில் நிறைய பேர் திமுகவில் ட்ரை பண்ணாங்க, ஃபெயிலியர். அதற்காக அவங்க நிறைய கெட்ட பெயர்களை சம்பாரிச்சிருக்காங்க. கலைஞருக்கு ஒரு கலை வந்துச்சு, கருணாநிதி அவர்களால் அதை செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு செய்ய முடியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. நேற்று வந்து அந்த பாடல் வந்து தவிர்த்திருக்கலாம். சரி, ஒரு கலைஞன் பாடுறாரு, பாடும்போது குறுக்கிட்டு போனால் அது நல்லா இருக்காது, அவரோட சிந்தனையில் அவர் பண்ணிட்டாரு. ஆனால் என்னோட மேடையில் இது பண்ண வேண்டாம், நீங்கள் பாடுங்க, வெளில போய் பாடிங்க. முருகருக்கு நான் காப்பிரைட்ஸ் கிடையாது. ஆனால் முருகப்பெருமானை பற்றி இந்த கலந்து சாமியோட ஒப்பிட்டு படுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ். பெரிய அறிவு வேண்டாம் இதுக்கு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை ஆடணும், எதை ஆடக்கூடாது, எங்கே ஆடணும், எங்கே ஆடக்கூடாது, இதெல்லாம் தெரியணும். இது இப்படியே போச்சுன்னா இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க, ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. 41 குடும்பம் செத்து தலதேவசம் முடியல அந்த ஊடுங்களில், உனக்கு எப்படி ஆடுறதுக்கு மனசு வருதுன்னு ஜெயக்குமார் கேட்குறாரு. ஈவிரக்கம்லாம் இல்லையா? ஓ, அப்போ உனக்கு ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான். உன் கட்சிக்காரன் 41 பேர் செத்தான், அதுக்கு நீதி வேணும், அதுக்கு நியாயம் வேணும், அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி, இல்லை அவங்கள 3 வருஷம் ஆச்சு செத்தாங்களே உயிர் நீத்தவர்களை நினைவு, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அமைதி இருக்கணும். எதுவுமே தோணலை. பணம் குத்தாச்சு, வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அத்தோட ஒன்று இத்தாச்சு, அவ்வளோதான். இவர் இவ்வளோ தான். ஆனால் ஒப்பீடு எல்லாம் ஐயா காமராஜர், இன்னும் கக்கனை பற்றி, அப்புறம் ராஜாஜி பற்றி, நேரு அவர்களை பற்றி, காந்தியடிகள் பற்றிலாம் இன்னும் சொல்லிக் கொடுக்கல. அதுவும் தெரிஞ்சுன்னா அதுவும் வந்து எதனா ஒன்று கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பகலில் வந்துட்டு வர்றதே கிடையாது, நைட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, என்னதான்னா நான் வந்து அண்ணா போல் நைட்டு பூரா படிச்சுக்கிட்டே இருப்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேன், இப்படி கூட எதனா சொல்லுவார். இல்லை எதனால் வந்து நீங்கள் வந்து பொது வெளியில் வரீங்க, இல்லை நான் ராஜாஜி மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் மக்களை பற்றி, அப்படி கூட எதனா சொல்லுவார். இல்லை நான் வந்து காந்தி மாதிரி, நான் வந்து இப்போ வந்து அமைதியாக லண்டனில் இருக்கிறேன், நான் வந்து என்னோடய ஆதரவாளர்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கூட எதனா சொல்லுவார். எதெல்லாம் தெரியுதோ தெரிய வருதோ அதெல்லாம் தன்னோட ஒப்பீடு பண்ணிக்கிறது. அவருக்கு இதான் நடந்துச்சு, இவருக்கு இதான் நடந்துச்சு, அவரையும் அப்படி கேட்டாங்க, அவங்களெல்லாம் யாரும் கேட்கல. இப்போ உங்களை கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் என் மேலே ஒரு அழுக்கு இருக்குமே ஆனால், இல்லை என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குமா, நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அங்கே எடுத்துக்காட்டு தர்றது, இங்கே எடுத்துக்காட்டு தர்றது, என்ன வேலை இது? மடைமாற்றம் பண்ணுற வேலை அதான் அவர் பண்ணுறாரு. நன்றி சார்.